ஓகே, எமர்ஜென்சி விவகாரத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா அதைத்தான் மீண்டும் மீண்டுமாக அரசமைப்பு சட்டத்திற்கு அச்சுறுத்தலாக சவாலாக இருந்த ஒன்றுங்கிற ஒரு விஷயத்துல பாஜக ரொம்ப குறியா இருக்கிறாங்க. இன்னைக்கு மீண்டும் அரசமைப்பு சட்டத்திற்கு அச்சுறுத்தல் வந்திருக்கிறதா, அது மேல கடும் தாக்குதல் நடத்துறாரு பிரதமர் மோடி அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது திமுகவினுடைய பார்வை. அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தை பேசுறதுக்கு முன்னாடி அண்ணன் நித்யானந்த அண்ணன் பேசுற பேச்சுல ஒன்று சொன்னார், திமுக சிறுபான்மை அரசு. நான் ஒன்று சொல்றேன், அரசியலமைப்பு சட்டத்தின்படி சிறுபான்மை அரசுன்னு ஒரு அரசு இருக்கவே முடியாது. ஜெயலலிதாவின் அறியாமைகளில் அதுவும் ஒன்று. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அண்ணன் நித்யானந்தம் போன்ற வயது முதிர்ந்தவர்களும் என்டோஸ் பண்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் போற போக்கில் சொல்லிட்டு போலாம், அது வேற விஷயம். எந்த அரசு மைனாரிட்டி அரசா இருக்க முடியும்? ஃபார்ம் பண்ணவே முடியாது. 50% +1 சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாம ஒரு கவர்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சகோதரர் நாகராஜ் சொன்னார், அவதாரம்னு எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. மோடி அதை சொன்னா உங்களுக்கு ஏன் வருத்தம் வருது? இன்னைக்கு ஆசானம் பதில் சொன்னார். அவர் சொன்னபடி அவர் அவதாரமா கூட இருக்கட்டுங்க, ஆனா அவதாரங்கள் மக்களுக்கு நல்லது செய்யும். அந்த மாதிரி அவர் எதையாவது நல்லது செய்திருந்தால் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். ஆனா அவர் செஞ்சது பூரா மக்களுக்கு எதிராக செஞ்சிருக்காரு, நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அண்ணா ஆராசா ஜி.கே. நாகராஜனுக்கு அண்ணா ஆராசா பாராளுமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காரு. 2. இப்ப அடுத்தால நீங்க கேட்டீங்க, அதாவது இப்ப ராகுல் காந்தி பேசுறத முதிர்ச்சியற்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன், நீங்க எல்லாம் முதிர்ச்சி உள்ளவங்க தானே? முதிர்ச்சியற்றவர் பேசினா வேடிக்கை பார்க்க வேண்டியதானே? நாட்டு மக்கள் சிம்பிளி இக்னோர் இட்னோ. இப்ப நம்ம இந்த சபையில பேசுறோமே, இந்த சபைக்கு சம்பந்தம் இல்லாம முதிர்ச்சி இல்லாம ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு பதில் பேசுவோமா என்ன? நமக்கு அடிச்சுப்போமா என்ன? சரி, அவருக்கு தெரிஞ்ச அளவில் அவர் பேசிட்டு இருக்கிறார், அவர் அறியாமையை நாடு அறிந்து கொள்ளட்டும்னு அமைதியால இருப்போம். நம்ம குதிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அட்டாக் ஆகிறோம், எங்கேயோ நாம பாதிக்கப்படுறோம். அதனாலதான் 50 முறை நம்ம குறுக்கிடுறோம். பிரதமர் நரேந்திர மோடி சர்வசாதாரணமா கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்லாத மனுஷன் 3 நிமிஷத்துல எந்திரிச்சு நிக்கிறாரா? அப்ப என்ன அர்த்தம்? ராகுல் காந்தியினுடைய ஸ்கட்டு கரெக்டா போய் ஏவுது, அங்க போய் இறங்குது. அதனால அவங்க இதுதான் நியாயம் சொல்றேன் நான். அதாவது இப்ப சகோதரர் சொல்றாரு, ராகுல் காந்தி என்ன சார் பாராளுமன்றத்தில் 274 பேரை வச்சுக்கிட்டு மட்டும் அவர் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இதுவரைக்கும் ஒரு தலைவர் மக்களால் அந்த ஒரு ஆக்ரோஷத்தால் மக்கள் ஒரு தலைவர் ஓடி போனது ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ் தான். அந்த அளவுக்கு மக்கள் கூடியிருந்த அவையிலே பேசிய மனிதர் 247 பேருக்கா பேசுவார்? சரி, ஓகே. நான் கேட்கிறேன், ஒன்னே ஒண்ணுதான். சகோதரர் நாகராஜ் மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய எதேச்சதிகாரமும் சர்வாதிகாரமும் முடிவுக்கு வந்துவிட்டது. ஜனநாயகம் தலை துவங்க காத்திருக்கிறது.